ஹாய் கைஸ், எல்லாருக்கும் இப்போ வணக்கம். நான் சந்திர பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோன்னா, சாம்சங் தரப்புலேருந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான். இதோட ஆரம்ப விலைன்னு பார்க்கும்போது 11,000 நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். உங்களுக்கு நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஃபோன் வேணும், அதே மாதிரி கேமரா கிளாரிட்டி தாறுமாறாக இருக்கணும், அப்புறம் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவிஸ் நீங்கள் நிறையா பார்ப்பீங்க, பஞ்சியான கலர், ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டில் இருக்கணும், அதுவும் இந்த பட்ஜெட்டில் அதாவது 11,000லேருந்து 15,000 பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுக்கு ஏற்றது கிடையாது. ஸோ வீடியோவை தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு அந்தளவுக்கு இந்த ஃபோன் சூட்டபுளாக இருக்காது. அப்புறம் யாருக்கு தான் இந்த ஃபோன் சூட்டபுள் ஆகும் அப்படின்னா, இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள அம்மா அப்பாவுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு செகண்டரி ஃபோனாக இருக்கணும், வீட்டில் ஒரு ஸ்பேர் ஃபோனாக வச்சுக்கணும், யாருக்காச்சும் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இப்போ பொதுவாக நம்ம வீட்டில் உள்ள அம்மா அப்பாவுக்கு ஃபோன் வாங்கி தரணும், அவங்களோட பர்த்டே இல்லை மேரேஜு டேட் அன்றைக்கி இருக்குது அப்படின்னா ஃபோன் வாங்கி தரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் உண்மையிலேயே அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா பெரியவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் கம்பெனி அப்படின்னா அவங்க வாயில் முதல்ல வருது நோக்கியா, சாம்சங், ஒரு பாதி பேத்துக்கு சோனி எரிசன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நமக்கு எல்லாத்துக்கும், அதாவது நம்ம ஏஜ் பர்சன் எல்லாத்துக்கும் தெரியும், ரெட்மி, ரியல்மிலாம் பார்த்தீங்கன்னா கொடுக்குற காசுக்கு ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது நல்லா தராங்க. சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ 50,000 மேலே இன்வெஸ்ட் பண்ணாதான் ஒரு நல்ல ஸ்பெக்கு, நல்ல கிளாரிட்டி உள்ள ஃபோன் கிடைக்கும். மற்றபடி இந்த எம் சீரிஸை விட்ருங்க. எம் சீரிஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்னோஸ், இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 7 சீரிஸில் ஸ்னாப்ட்ராகன் 7 யூஸ் பண்ணுறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா 27,000 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். இந்த ரெட்மி, ரியல்மி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 15,000 பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோன் தராங்க. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ வீட்டில் யாருக்காச்சும் ஃபோன் வாங்கிடணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணியிருந்த சாம்சங் M12 பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபோனோட விரிவான டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை டிசைன் வைஸ் பார்க்கும்போது இது முழுக்க பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான். சாம்சங் பற்றி தெரியும், 50,000 ஃபோன் வாங்கினா கூட அதில் பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி பார்க்கும்போது நல்ல ஒரு டெக்ஸ்டர் ஃபினிஷில், கேமரா பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் லெஃப்ட் சைடு கார்னரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லணும் தான் எனக்கு ஆசை. ஏன்னா ரெட்மி, ரியல்மிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 720p டிஸ்பிளே மறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 720p டிஸ்பிளே எல்சிடி பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதுக்கு சாம்சங் இங்கே அழகாக ஒரு ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் எல்சிடி டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸு கொண்ட ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. யூ ட்ராப் நாச்சில் இருக்குது. அடுத்து பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை குயிக்காக சார்ஜ் பண்ணால் 15 வாட்ஸுக்கான சார்ஜ். அப்புறம் ஏன்டா குயிக்காக சார்ஜ் பண்ணேன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஸ்பெக் ஷீட்டில் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த 25 வாட் சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணாலே இந்த 6000 mAh ஃபுல் சார்ஜ் பண்ண 1.5 மணி நேரம் ஆகும். இவங்க கொடுத்துருக்கு 15 வாட்ஸ் சார்ஜர். இதை வச்சு சார்ஜ் பண்ண அட்லீஸ்ட் 2 மணி நேரம் ஆச்சு டைம் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபோனோட பேட்டரி பேக்கப் லைஃப்பில் எந்த ஒரு குறையும் இருக்காது. அசால்ட்டாக இப்போ வீட்டில் உள்ள அம்மா அப்பா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அசால்ட்டாக 2 நாள் கூட தாங்கும். இது ஹெவி யூசேஜ், அதாவது ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும், கால் பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இருந்தால் கூட தாராளமாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் இருக்கும். ஆனால் என்ன, சார்ஜ் ஏற தான் பார்த்தீங்கன்னா திட்ட 2 மணி நேரம் கிட்ட டைம் எடுத்துக்கிறோம். அடுத்து இந்த ஃபோனில் உள்ள கேமராஸ்ன்னு பார்க்கும்போது அதாவது சாம்சங் சொல்கிறேன்னா ட்ரூ 48 கேமரா, அதாவது 14 மெகாபிக்சலில் இதுதான் உண்மையான 14 மார்க்ஸ்க்கான அவுட்புட்டை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட GM2 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 14 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா, 5 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிள், அப்புறம் 2 மெகாபிக்சல் டெப்த்து, 2 மெகாபிக்சல் மேக்ரோ. அந்த 2 மெகாபிக்சல் அந்த ரெண்டு கொடுக்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கேமரா கணக்கு காட்டிக்கிறாண்டி 4 மெகா, அதாவது 4 கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 14 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா எடுக்கிற ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஃபோட்டோஸை தரும். அதே மாதிரி 5 மெகாபிக்சலில் எடுக்கிற ஒயிட் ஆங்கிள் ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒய்டு, நார்மலாக எடுக்கிற ஃபோட்டோஸோட இந்த ஒயிட் ஆங்கிள் எடுக்கும்போது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் உங்களுக்கு அவுட்புட் ஆனது கிடைக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. மேக்ரோ அந்த டெப்த்து யாரும் யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில, அது இருக்கிறதுக்கு இல்லாமல் இருந்துடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான அவுட்புட்டை தரும். அதேமாதிரி 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது, எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். 2 சிம்மே பார்த்தீங்கன்னா அட் டைம் உங்களுக்கு 4G ஆனது சப்போர்ட் பண்ணும். அடுத்தது இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்க்கும்போது 464 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,000
ஆறு 128 ஜிபி வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 13,500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பேசிக் வேரியண்ட் 464 அந்த 11,000 வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போகிற ஆப்ஷன் இருக்குது. இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசர்னு பார்க்கும்போது எக்ஸினோஸ் 850 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் எக்ஸினோஸ் 9611 தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க லான்ச் பண்ணுற எல்லா ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா 2020 எல்லா ஸ்மார்ட் ஃபோன் M31 M31s சொல்லி எல்லா ஃபோன்லேயும் 9611 தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கும் டவுன் கிரேடு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஸ்னாப் ட்ராகனோட 432 ப்ராசருக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை தரும். அதாவது டே லைஃப் யூசேஜ் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது அதுக்கெலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் கேமிங்குன்னு நினச்சாலே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய தடங்கள். அதாவது கேண்டி கிரஷ், சாகா அந்த மாதிரி கேம்லலாம் ஃப்ரீ ஃபயர்லேயே லோ கிராஃபிக்ஸில் வச்சு விளாண்டிங்கன்னா கொஞ்சம் நார்மலாக விளாட முடியும். அந்த மாதிரி தான் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆனது இந்த ஃபோனில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதே இது நான் வீட்டில் வந்து அம்மா அப்பாவுக்கு வாங்கி தரேன். ஏன்னா ஒரு பிராண்டடாக ஃபோன் அவங்க கொடுத்தா மன திருப்தி. சரி இந்த ஃபோன் சாம்சங் நம்ம பையன் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சாம்சங் பிராண்ட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோனாக இருக்கும். அதே இது நீங்கள் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கினா ஏன்னா கேமரா பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டிஸ்பிளே கிளாரிட்டியும் அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பேட்ரி லைஃப் தான் இந்த ஃபோனுக்கு மிகப்பெரிய மெயின் அட்வான்டேஜு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி கிஃப்ட்டு டே டு டே லைஃப் யூசேஜ் இதே நீங்கள் செகண்டரி ஃபோனாக ஒரு பேக்கப்புக்கு ஒரு ஃபோன் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபோனை தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.